கண்டிப்பா நேத்து வந்து மேட்ச்ல வந்து மழையினால வந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேச முடியல. இன்னைக்கு குறிப்பா 2 சூப்பர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு எம்ஐ லக்னோ, இன்னொன்னு வந்து ஆர்சிபி டெல்லி. 2 மேட்ச்மே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் எம்ஐ லக்னோ எடுத்துக்கலாம். எம்ஐ லக்னோ வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து லக்னோல போய் எம்ஐ வந்து தோல்வி அடைஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு ரிவெஞ்ச் கேமா மும்பை வந்து பார்த்து இந்த மேட்ச்ல விளையாடுவாங்களா, மும்பைல யாரெல்லாம் நல்ல இந்த வாட்டி ஸ்கோர் ஏத்தி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா மேபி என்ன லாஸ்ட் டைம் லக்னோ வந்து ஜெயிச்சாங்க கண்டிப்பா லக்னோல. ஸோ ஆனா அப்போ பாத்தீங்கன்னா மும்பையோட அணி வந்து நிறைய பலவீனமான அணியா இருந்தது. ஸ்டார் பேட்ஸ்மேன் யாருக்குமே பால் பேட்ல படல. அதை தாண்டி டீம்ல வந்து பும்ரா இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இந்த மும்பை டீம் லாஸ்ட்ல இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இப்போ ஆனா அவங்க டீம் பாத்தீங்கன்னா 11 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு லக்னோக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க தான். ஏன்னா மும்பையோட வின் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அவங்க வின் ஆயிட்டு ஆமா தொடர்ந்து வின் பண்ணது அதுவும் சாதாரண வின் கிடையாது. எல்லா மேட்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஓவர்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டீம் பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்கிறனால அவங்களோட அந்த நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஏத்தணும்ன்றதுக்காக மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப சீக்கிரம் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறது. ஆமா கண்டிப்பா ஆமா நெட் ரன் ரேட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு 3 டீம் 12-14ல இருந்தாங்க அப்படின்னா இந்த நெட் ரன் ரேட்னால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல போயிடுவாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மும்பை பயங்கரமா போராட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் லக்னோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல மும்பை கூட ஆடும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அந்த லெவல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க டீம் வந்து வீக் ஆயிட்டே இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ மும்பை வந்து லாஸ்ட் டைம் லக்னோல தோத்தாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அதை வந்து இந்த வாட்டி அவங்க மும்பை மேட்ச் அதுவும் இல்லாம அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வேற விளையாடுறாங்க. ஸோ அதை அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் லக்னோ கூட அவங்க ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200+ அடிச்சிருந்தாங்க லக்னோ. ஸோ அப்படி பாக்குறப்போ இவங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபைட் தான் கொடுத்தாங்க அந்த மேட்ச்ல. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா ஒரு 12 ரன்ல அவுட் ஆகி 12 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து அந்த மேட்சை லாஸ் பண்ணாங்க மும்பை அணி. ஸோ ஆனா என்ன அப்படின்னா அப்போ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல, வில் ஜாக்ஸ் ஃபார்ம்ல இல்ல, திலக் வர்மா ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மாவை வெளியே எடுத்து திரும்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ யாருமே ஃபார்ம்ல இல்லாத ஒரு அணியா நம்ம பாக்குறோம். ஸோ ஆனா இப்ப பாருங்க ரோஹித் சர்மா தொடர்ந்து 250, சூரியகுமார் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. அதை தாண்டி திலக் வர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த கொஞ்சம் மேட்சஸ் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த டாப் 4 வந்து மேட்சை முடிச்சிடுறாங்க. ஸோ மற்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து ஏன்னா இன்னும் பேக்கப்ல அவங்களுக்கு ஆள் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஆடுவார். ஹர்திக் பாண்டியா விட்டார் அப்படின்னா நமந்தீர் ஆடுவார். நமந்தீர் விட்டா சாட்னர் அடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் இன்னும் வச்சிருக்க போது இந்த அணி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க லக்னோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க. உண்மையாவே லக்னோவை காப்பாத்திட்டு இருக்குது இந்த ஒரு 4 ஃபாலினர் தான் நம்ம சொல்லணும். இந்த 4 ஃபாலினரை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மேபி இந்த அவேஷ் கான்ன்ற ஒரு போலர் கொஞ்சம் அவங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அதை தாண்டி யாருமே ஃபார்ம்ல இருக்க. முக்கியமா அவங்களோட கேப்டனை பத்தி நம்ம பேசி ஆகணும். ரிஷர்ட் பண்ணிட்டு எதுக்கு இத்தனை கோடி கொடுத்து எடுத்தாங்கன்னே தெரியல. சென்னை அணியில இருக்கிற 11 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சென்னை வாங்கியிருக்க வேண்டிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன் இந்த வருஷம். ஏன்னா ஒரு மேட்ச்லயுமே அடிக்கல. சென்னை மேட்ச்ல மட்டும், அதாவது சென்னை வந்தா மட்டும் அடி பண்ற மாதிரி சென்னை மேட்ச்ல மட்டும் ஒரு 50 போட்டாரு. அதை தாண்டி எக்கச்சக்க டக் அவுட். ஸோ அவர் வந்து இத்தனை கோடி கொடுத்து எடுத்ததே ஒரு வேஸ்ட் அப்படின்னா லக்னோ அணி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்போ பிளேயிங் 11 போட்டிருக்காங்க. முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து லக்னோவும் சரி மும்பை இந்தியன்ஸும் சரி ஒட்டுமொத்தமா வந்து 9 மேட்ச் ஆடி இருக்காங்க. 5 மேட்ச் வெற்றி, 4 மேட்ச் தோல்வி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்ல மும்பை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைசியில இருந்தாங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி மேலே வந்துட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்ச்ல அவங்க என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அவங்க இதுல கொண்டு வந்தாங்கன்னா இப்போ அவங்க மும்பையை பின்னுக்கு தள்ளி முன்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிப்பா என்ன அப்படின்னா அவங்களோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், ஏடன் மாக்ரம் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி அதை தாண்டி ரிஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஆயோஷ் பதானி நல்லாவே ஆடுறாரு. அதை தாண்டி ஃபினிஷிங்ல மில்லர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க ப்ராப்ளமே யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க போலர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து போலர்ஸ் யாருமே ஏன்னா அவங்களும் மாத்திட்டே இருக்காங்க. அவேஷ் கான் இருந்தாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்லாம் நல்லா போடுறாரு. ஆனா பவர் பிளே வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸும்
அந்த கடைசி ஒரு 6 ஓவர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். இங்க தான் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கோர் போகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போலர்ஸ் வந்து ஒரு பெரிய வீக்னஸா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஷர்துல் டாக்கூர் வந்து அதிகமா ரன்னு கொடுப்பாருன்னு பார்த்தோம். பட் இந்த சீசன் அவர் கொஞ்சம் நல்லா ஒரு மெயின் போலர் மாதிரி லக்னோக்கு செயல்பட்டு இருக்காரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ்னு ஒரு போலரை தான் நம்பி இருக்காங்க அவங்க. ஆனா அவர் இன்னும் வந்து இன்ஜரியிலேருந்து பெருசா வரல. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயும் அவர் இருக்கிறது டவுட்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த வருஷம் ஒரு நல்ல ஃபைன் திக்வேஷ் யாதவ். ஸோ திக்வேஷ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல போலிங் கொடுத்துட்டு இருக்காரு லக்னோக்கு. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்றாரு. ஸோ அப்படி பாக்குறப்போ இவங்க போலிங்கை இன்னும், ஏன்னா ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ஸ்டார் போலர் அவர், ஆனா இந்த சீசன் சுத்தமா போலிங்கே அவரது அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் மும்பை மாதிரி ஒரு லைன் அப்புக்கு இந்த போலிங்கை வச்சு கண்டிப்பா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியுமான்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இன்னைக்கு வந்து மும்பை அண்ட் லக்னோல யார் எக்ஸ்பெக்டரா இருப்பாங்க? கண்டிப்பா, ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா வாங்கடே நம்ம எப்பவுமே சொல்றது ஒரு பேட்டிங் பிட்ச். ஸோ பேட்டிங் பிட்ச்ன்றப்போ கண்டிப்பா ரோஹித் சர்மா இருக்கிற ஃபார்ம், அதுவும் மும்பையில இன்னைக்கு மேட்ச்னு பாக்குறப்போ ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் தான் மும்பைக்கு ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க எப்படி நம்ம ஒரு 2 பேட்ஸ்மேனை பிக் பண்றோமோ அதே மாதிரி லக்னோல பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் மாஷும் நிக்கோலஸ் பூரனும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பெக்டரா. இந்த ஒரு ரெண்டு டீமுமே 2 பேட்ஸ்மேனை நம்பி தான் இன்னைக்கு இறங்க போறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வினோமீட்டர் யாருன்னு பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி மும்பை லக்னோல இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மும்பை இருக்கிற ஃபார்ம், அதுவும் வாங்கடேலன்றப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மும்பை பக்கம் தான் போவாங்க. ஸோ 60 மும்பைக்கு 40 லக்னோக்கு. ஓகே, 60 மும்பைக்கு 40 லக்னோக்கு. அப்ப இன்னைக்கு வினோமீட்டர்ல மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் லக்னோல மக்கள் யாருக்கு வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துறலாம். ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க மும்பை தான் இன்னைக்கு வின் பண்ணும். கண்டிப்பா அவங்களோட பேட்டிங் லெவலும் வந்து அதிகமா ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. வினோமீட்டர்ல யாரு வின் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாத்துறலாம். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது இப்போ நம்ம கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா வந்து மும்பைக்கு நிறைய ஆதரவுகள் இருக்கு அப்படிங்கிறது தகவல்ல தெரிய வருது.